நன்றி. உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதோட இங்க இருக்கிற உற்சாகத்தை பார்த்து இன்னும் அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுது. இந்த வார இறுதிய நமக்கு ஒரு புதிய டைமண்ட் கிடைக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டு தான் ஆரம்பிச்சேன். நண்பர்களே, உங்க எல்லார்கிட்டையும் நான் இப்ப அந்த கேள்வியை கேட்கறேன். நமக்கு ஒரு புதிய டைமண்ட் கிடைக்க போறாங்களா? இது ஒரு அருமையான பதில். இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்னன்னா சரியான ஸ்ட்ரக்சர். இது சம்பந்தமான விஷயத்தை பத்தி தான் நீங்க கேட்க போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்க கூட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். ரியாலிட்டி, அதாவது உண்மை நிலை, அதை பத்தி சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். நாம வாழற வாழ்க்கையோட உண்மை நிலை. இப்பெல்லாம் நீங்க டிவியை போட்டீங்கன்னா நிறைய ரியாலிட்டி ஷோவை பார்க்கலாம். ஆனா நான் இப்போ உங்க கூட என்னோட வாழ்க்கையின் ரியாலிட்டி ஷோவை பத்தி பேச போறேன். என் வாழ்க்கை துணை, அவரை பத்தின ரியாலிட்டி ஷோ. என்னோட துணைவர் டைமண்ட் நிலைய அடைஞ்சவர். அதனால நாங்க எப்படி வாழறோம்னு உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அதோட ஒரு டைமண்ட் கணவரோட வாழறது எப்படின்னு கத்துக்கிட்டதையும் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். உங்களுக்கும் உங்களோட தன்மைக்கும் உறுதியளிக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி முதல்ல நான் பேச ஆரம்பிக்க போறேன். இத கடந்த 2 வாரமா படிச்சுக்கிட்டு இருந்த த டிராவலர்ஸ் கிஃப்ட் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து எடுத்திருக்கேன். உங்களில் சில பேர் இந்த புத்தகத்தை படிச்சிருக்கலாம். அது ஒரு சக்தி அளிக்கக்கூடிய அருமையான புத்தகம். அந்த புத்தகம் 7 முடிவுகளை பத்தி பேசுது. உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய 7 முக்கியமான முடிவுகளை வரலாறுகளின் ஆதாரத்தோட விளக்கி கூறுது. ஆனா நான் அதுல என்னோட கணவருக்கு பொருத்தமான ஒரு முடிவை தேர்ந்தெடுத்தேன். அந்த முடிவோட பேர் என்னன்னா ஐ எம் எ பர்சன் ஆஃப் ஆக்ஷன். அதாவது நான் செயல்களின் மனிதன். அந்த புத்தகத்துல ஒரு பகுதி இப்படி கூறுது: இன்று முதல் எனக்குள்ளே நான் புதிய மனிதனாக மாறி புதிய எதிர்காலத்தை படைக்கிறேன். இனி நான் வீணடித்த நேரத்தை பற்றி வருந்துவதோ இழந்த வாய்ப்புகளை பற்றி நினைப்பதோ இல்லை. கடந்த காலத்தை நான் மாற்ற முடியாது, எதிர்காலத்தில் சாத்தியம். ஒன்றும் செய்யாமல் இருப்பது, இல்லை எதையாவது செய்வது, இவைகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது நான் எதையாவது செய்வதை தேர்ந்தெடுப்பேன். இந்த நிமிடமே எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு நான் உடனடியாக தேர்ந்தெடுப்பேன். இது ஹாலோட விஷயத்துல முற்றிலும் உண்மை. ஹால் செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். ரொம்ப சுறுசுறுப்பானவர். சோம்பேறியா இருக்கிறத ரொம்ப பெரிய பாவமா கருதுபவர். நன்னடத்தையை போற்றுபவர். அவரோட நடையில எப்பவுமே ஒரு வேகம் இருக்கும். முகத்துல மாறாத புன்சிரிப்பு இருக்கும். அவரோட வாழ்க்கையின் இலக்கை அடைய மேன்மேலும் முன்னேறு என்று கூறுவது போல அவரோட இரத்த நாளங்கள்ல புது ரத்தம் பாயுது. நண்பர்களே, செல்வமும் வளமையும் ஆமை வேகத்துல செல்பவருக்கு கிடைக்கிறதில்ல. செயல்கள்ல வேகம் உள்ளவருக்கே அதெல்லாம் கிடைக்கும். ஹால் ஒரு செயல் வீரர். தன்னோட செயல்களின் மூலமா மற்றவர்களுக்கும் அவர் உத்வேகம் கொடுக்கிறார். அவர் ஒரு உண்மையான தலைவர். வேகமாக முன்னேறுவதன் மூலம்தான் தலைமையை அடைய முடியும். உங்களை பின்தொடர்ற மக்களுக்கு உங்களோட மூல செயல்பாடுகளின் மூலம் வெற்றி கிடைக்குது. உங்களின் மூல செயல்பாடுகள் உறுதியா இருக்கணும். அது உங்களோட தலைமையின் மேல் மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். உங்களோட தலைமை மற்றவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிக்க வேண்டியது
ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும். நடைமுறை வழக்குச்சொல். சிங்கத்தை தலைவனாக கொண்ட ஒரு பெரிய ஆடுகளின் படை ஆட்டை தலைவனாக கொண்ட ஒரு சிங்கங்களின் படையை தோற்கடிக்கும். செயல்பாட்டு திறன் உள்ள ஒரு மனிதர் முடிவுகளை எடுக்கிறார், அதை உடனேயே செயல்படுத்துகிறார். வெற்றியாளர்கள் முடிவுகளை வேகமாக எடுக்கிறார்கள் மற்றும் மனதில் முடிவுகளை மெதுவாக மாற்றுகிறார்கள். தோல்வியாளர்கள் முடிவுகளை மெதுவாக எடுக்கிறார்கள், மனதின் முடிவுகளை வேகமாக மாற்றுகிறார்கள். நம்முடைய முடிவுகள் வேகமாக எடுக்கப்பட வேண்டும். அது வெற்றிக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டும். நண்பர்களே, என்னோட கணவர் ஹால் செயல்பாட்டு திறன் உள்ள மனிதர். அவருடைய செயல்கள் துணிவாகவும் தைரியம் உள்ளதாகவும் எப்பவுமே இருக்கும். அவரோட வாழ்க்கையில பயங்கர பேச்சுக்கு இடமே இல்லை. அவர் வதந்திகளை கண்டு அஞ்ச மாட்டார். அதே போல அபிப்பிராயங்களை கண்டும் பயப்பட மாட்டாரு. அவர் தோல்விகளை துணிவோட எதிர்கொள்வார். யாரு வெளியேறுகிறார்களோ அவங்களுக்கு தான் தோல்வி கிட்டும். ஹால் ரொம்ப தைரியசாலி. அவரு ஒவ்வொரு தருணத்தையும் உன்னிப்பா கவனிச்சு முடிவுகளை உடனே எடுப்பாரு. ஹால் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுள்ள மனிதர். இதோ என்னுடைய கணவர் ஹால் நியூபால். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மிஷேல். நல்லது நண்பர்களே, என்ன ஒரு அருமையான வாரம். எல்லா தலைவர்களும் கலந்துகிட்டது இந்த வார நிகழ்ச்சியோட சிறப்பு. நீங்க எல்லாரும் நிறைய குறிப்புகளை எடுத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க பணக்காரர்களாக போறீங்க. சரி, நான் சரியான ஸ்ட்ரக்சர், அதாவது வடிவத்தை பத்தி பேச போறேன். இந்த பிசினஸ் 90% ஆட்டிடியூட், அதாவது உத்வேகத்தை கொண்டது அப்படின்னு என்னுடைய ஐபிஓஸுக்கு எப்பொழுதும் சொல்லுவேன். மிச்சமுள்ள 10% என்ன தெரியுமா? மிச்சமுள்ள 10% அதே ஆட்டிடியூட், அதாவது உத்வேகம்தான். உங்களுக்கு சரியான உத்வேகம் இருந்துச்சுன்னா வெற்றி அடைய என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்வீங்க. நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச புதுசுல என்னுடைய ஸ்பான்சர் என்கிட்ட சொன்னாரு, ஹேல், உங்களுடைய உத்வேகத்தை பார்த்து தான் எனக்கு உற்சாகம் வருது. எனக்கு இதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. எனக்குள்ள நானே சொல்லிக்கிட்டேன், இந்த மனிதர் புத்திசாலி, எதை செஞ்சா வெற்றி அடைய முடியும்னு நான் முடிவு செஞ்சதை அவரு உணர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, மற்றவங்களை பார்க்கறச்சே உங்களுடைய மனநிலையோடு உள்ள உத்வேகத்தை மாத்திக்கக்கூடிய அபாரமான சக்தி உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு இதை கேட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, உங்களுக்கு சக்தியை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றியை சொல்றேன். ஏன்னா அப்படி நீங்க உங்க மனோநிலையை உத்வேகத்தை மாத்திக்கக்கூடிய திறன் இல்லாம இருந்ததுன்னா இந்த பிசினஸ்க்கு வந்தே இருக்க மாட்டீங்க. அதனால நான் என்னுடைய மனோநிலையை மாத்திக்கிட்டேன். இந்த பிசினஸ் மேல முழு நம்பிக்கையை வச்சேன். அதுதான் உண்மையான வித்தியாசத்தை கொடுத்துச்சு. அடுத்த சில நிமிடங்கள் சரியான வடிவத்தை பத்தி பேசுவோம். சில மணி நேரங்கள்ல உங்க முன்னாடி பில் பிரிட் 66866 பத்தி பேச போறாரு. சில முக்கியமான சிடிகளும் டேப்புகளும் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். அதுல முக்கியமான ஒண்ணுதான் பில் பிரிட்டோட சிடி 66866. அந்த சிடிய கவனமா பலமுறை போட்டு கேளுங்க. அந்த சிடி உலகம் பூரா கிடைக்குது. அது உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். அந்த சிடில இதைத்தான் சொல்லியிருப்பாரு, டைமண்ட் நிலையை அடைய ஆரம்ப நிலையில நீங்க 6 நபர்களை ஸ்பான்சர் செய்யணும். அதுக்கப்புறம்
இன்னொரு 6 நபர்களை ஸ்பான்சர் செய்யணும். அதுக்கு பிறகு இன்னும் 8 பேரை ஸ்பான்சர் செய்யணும். அதன் பிறகு இன்னும் 6 பேரை ஸ்பான்சர் செய்யணும். அதோட இன்னொரு 6 பேரை ஸ்பான்சர் செய்யணும். மொத்தம் எத்தனை பேராச்சு? 32. இதைத்தான் 66866 அப்படின்னு சொல்றோம். இதை நீங்க செஞ்சா டைமண்ட் நிலையை அடைஞ்சிடுவீங்க. பில் பிரிட் என்ன சொல்றாருன்னா, 6 பேரை ஸ்பான்சர் செய்யுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு 6 பேரை ஸ்பான்சர் செய்யுங்க. இந்த 12 பேர் உங்களை சில்வர் நிலைக்கும் பிளாட்டினம் நிலைக்கும் கொண்டு போயிடுவாங்க. நீங்க சில்வர் நிலையை அடைஞ்ச அடுத்த மாசம் 8 பேரை ஸ்பான்சர் செய்யணும். இப்ப இந்த 8 பேர் ஏற்கனவே அடைந்த 12 பேர்கள் உங்களை எமரால்டு நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த மாசத்துல எமரால்டு நிலைக்கு குவாலிஃபை ஆக 3 நபர் கிடைக்கிறாங்களோ அந்த மாசத்துல நீங்க இன்னொரு 6 பேரை ஸ்பான்சர் செய்யுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 6 பேரை ஸ்பான்சர் செய்யணும். இப்படி செய்யறது மூலமா டைமண்ட் நிலையை அடைஞ்சிடலாம். இப்ப சராசரியா டைமண்டோட பர்சனல் வித்துக்கு 35 நபர்கள் இருக்காங்க. அதனால உங்களுடைய இலக்கு டைமண்ட் நிலைன்னு சொன்னா நீங்க குறைஞ்சபட்சம் 32 நபர்களை ஸ்பான்சர் செய்யணும். சரி, நாம இப்ப கொஞ்சம் இடைவெளி கொடுப்போம். நாம இப்ப நீங்க ஸ்பான்சர் செய்ய போற முதல் 12 பேரை பத்தி பேசுவோம். இப்ப 3 பேரை ஸ்பான்சர் செய்யற நிறைய பேரை எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, தாங்கள் எமரால்டு நிலையை அடைஞ்சிட்டோம்னு. அதுக்கப்புறம் அவங்க நிறுத்திடுவாங்க. சில பேர் 6 பேரை ஸ்பான்சர் செய்வாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, டைமண்ட் நிலைக்கு தேவையான 6 பேர் எனக்கு கிடைச்சிட்டாங்க, கூடிய சீக்கிரம் டைமண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் வளர்க்கறத நிறுத்திடுவாங்க. நண்பர்களே, நீங்க நிறுத்தக்கூடாது. நீங்க 3லயோ 6லயோ நிறுத்தக்கூடாது. உண்மையா நடந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். உங்களுக்காக இதை நான் பலகையில எழுதி காட்டுறேன். இது நம்பர் 1, இது நம்பர் 8, அதோட இது நம்பர் 12. 12 பர்சனல் லெக்ஸை ஸ்பான்சர் பண்ணின ஒரு நபரை பற்றி எனக்கு தெரியும். நாம் 12 பர்சனல் லெக்ஸ்லேருந்து எத்தனை பிளாட்டினம்ஸ் எதிர்பார்க்கலாம்? இதுக்கு விட 3. நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உங்களுக்கு 4 கூட கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 2 கூட கிடைக்கும். ஆனால் இந்த உதாரணத்தில் இந்த மனிதர் 12 பர்சனல் லெக்ஸை ஸ்பான்சர் செஞ்சிருக்காரு. அவருக்கு நம்பர் 12 தான் முதல் பிளாட்டினம். அதுக்கப்புறம் நம்பர் 11 தான் 2வது பிளாட்டினம். அதுக்கப்புறம் நம்பர் 8 தான் அவருக்கு 3வது பிளாட்டினமா மாறிடுச்சு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கஷ்டமான கேள்வி இல்ல, சாதாரணமான கேள்விதான். இந்த குறிப்பிட்ட மனிதர் வெறும் 6 பேரை மட்டும் ஸ்பான்சர் செஞ்சிருந்தா இவருக்கு எத்தனை பிளாட்டினம் கிடைச்சிருக்கும்? ஆமா, பதில் 0 தான். இவர் வெறும் 8 பர்சனல் லெக்ஸை ஸ்பான்சர் செஞ்சிருந்தா இவருக்கு எத்தனை பிளாட்டினம் கிடைச்சிருந்திருக்கும்? எத்தனை பேர் 1ன்னு பதில் சொன்னீங்க? அவங்கெல்லாம் கையை தூக்குங்க. இப்போ அவர் 11 பேரை ஸ்பான்சர் செஞ்சிருந்தா அவருக்கு எத்தனை பிளாட்டினம்ஸ் கிடைச்சிருந்திருக்கும்? உங்கள எத்தனை பேர் 2ன்னு பதில் சொன்னீங்க? வெரி குட். யாருமே 2ன்னு பதில் சொல்லல. நண்பர்களே, அப்ப நீங்க எல்லாரும் உண்மையிலேயே புத்திசாலிங்க தான். நீங்கெல்லாம் சரியா பதில் சொல்லியிருக்கீங்க. அவர் 11 பேரை ஸ்பான்சர் செஞ்சிருந்தா அவருக்கு 0 பிளாட்டினம்ஸ் தான் கிடைச்சிருந்திருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய 12வது ஸ்பான்சர் தான் அவருக்கு முதல் பிளாட்டினம். இந்த 12வது பிளாட்டினத்தினால
11வது நபர் உற்சாகமாயிடுறாரு. அதனால அவருக்கு 2 கிடைச்சிடுது. அதே போல 11வது நபர்னால 8வது நபர் உற்சாகமாயிடுறாரு. அதனால அவருக்கு 3 நபர் கிடைக்கிறாங்க. அதனால அவரு 11 பேரை ஸ்பான்சர் செஞ்சிருந்தா அவருக்கு 0 பிளாட்டினம்ஸ் தான் கிடைச்சிருந்திருக்கும். இதை எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? நண்பர்களே, அதனால உங்க அப்ளைன் கிட்ட விவாத கேள்வி கேட்காதீங்க. உங்களுடைய அப்ளைன் உங்களை 12 பர்சனல் எக்ஸாம் ஸ்பான்சர் செய்ய சொன்னா உடனே செய்யுங்க. எந்த கேள்வியும் கேட்காதீங்க. பில் பிரிட் சொல்றாரு, உங்களோட ஐபிஓஸ பேட்சஸ்ல அமைக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஐபிஓஸ ஸ்பான்சர் செய்யணும். நீங்க ஸ்பான்சர் செய்யற ஒவ்வொரு நபரோடையும் 5-6 மீட்டிங் எடுக்கணும். இது எதுக்குன்னா தொடரப்போகணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் தெரியத்தான். இந்த 5-6 மீட்டிங் அவங்க கூட நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அவங்க தொடர போறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். யாராவது தயாரா இல்லைன்னா அவங்கள விட்டுடுங்க. வேற யாரையாவது தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுங்க. ஆனா நிச்சயமா இந்த 6 நபர்களுக்கும் தொடரணுமா இல்லையா அப்படிங்கிற அவங்களோட வினாக்களுக்கு பதில் சொல்ல குறைஞ்சபட்சம் 5-6 மீட்டிங்குகள் ஏற்பாடு செய்வது மிகவும் அவசியம். உதாரணத்துக்கு, இந்த நம்பர் 1 ஸ்பான்சர் செய்யறீங்கன்னு வச்சுப்போம். அவங்களோட சில மீட்டிங்குகளும் நடத்துறீங்க. இப்ப அவங்க பிசினஸ்ல தொடறாங்களா இல்லையான்னு எப்படி முடிவு செய்யறது? நான் இத போர்ட்ல வரைபடமா வரைகிறேன். இந்த வரைபடத்தை பல வர்ணங்கள்ல வரைகிறேன். ஒரு சீட்டு கட்ட உதாரணத்துக்கு எடுத்துப்போம். அதுல ஏ, அதாவது ஏசுங்கிற கார்டு கருப்புல இருக்குன்னு வச்சுப்போம். கேங்கிற கார்டு சிவப்புல இருக்கு, அதாவது அது கிங்குக்கு சமானம். கியூங்கிற கார்டு நீல நிறத்துல இருக்கு, அதாவது அது கியூனுக்கு சமானம். அதே போல ஜேங்கிற கார்டு பச்சை நிறத்துல இருக்கு, அதுதான் ஜாக். இப்ப சீட்டு நல்ல விளையாடுறவங்களா நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த நபருக்கு அந்த விளையாட்டுல வெற்றி அடையணுங்கிற ஆசை இருக்கணும். இப்ப நீங்க ஸ்பான்சர் செய்யற ஒவ்வொரு நபர்கிட்டையும் கீழ்கண்ட கேள்விகளை கேட்கணும். உதாரணத்துக்கு, ஏங்கிறது இயேசுக்காக இருக்கு, அது கருப்பு நிறத்துல இருக்கு. பிளான வாரத்துக்கு 5 தடவை காட்டுறவங்களுக்கு இது சமானம். கேன்னா கிங் இல்லையா? இது சிடிக்களையும் புத்தகங்களையும் ஸ்டாண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம்ல இருக்கிற நபருக்கு சமம். அதே போல கியூனா குவீன் இல்லையா? ஏன் குவீன் ஆக்கினேன்னா, மாசத்துக்கு 300 PV வரை உருவாகிற பொறுப்பு இந்த பெண்மணியைத்தான் சாரும். இந்த நபர் பிளானை காட்டுறாரு, ஆனா 300 PV உருவாக்குறது யாரு? அந்த பெண்மணி தான். ஜே வந்து ஜாக், ஏன்னா அவர் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறவர். தயவு செஞ்சு இதை கவனமா கேளுங்க. இத என்னோட அப்ளைன் ஆல் ஃப்ரண்டோனோ கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். நான் இன்ஜினியர் ஆயிருந்தேன், ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைமண்ட் ஆயிருந்தேன், எல்லாத்துலேயும் வெற்றியாளராயிருந்தேன். என்னுடைய 28 வருஷ படிப்புக்கு அப்புறம் இந்த பிசினஸுக்கு வந்தேன். 12 வருஷம் ஹைஸ்கூல்ல போயிடுச்சு, 4 வருஷம் கல்லூரியில போயிடுச்சு, இன்னொரு 4 வருஷம் மருத்துவக் கல்லூரியில போயிடுச்சு, இன்டர்ன்ஷிப் அண்ட் ரெசிடென்சில ஒரு 4 வருஷம் போயிடுச்சு, மற்றும் 4 வருஷம் ஃபெலோஷிப்ல போயிடுச்சு. ஆக மொத்தம் 28 வருஷ படிப்பு. ஜான் ஹாப்கின்ஸ் மெடிக்கல் ஸ்கூல்ல மருத்துவ பேராசிரியராக இருந்தேன். அது சரிப்பட்டு வரல, அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 100 மணி நேரம் கடுமையாக வேலை செஞ்சு வருஷத்துக்கு சுமாரா $1,00,000 மேல சம்பாதிச்சேன். சரிப்பட்டு வரல, விட்டேன். இங்கே தான் ஆல் ஃப்ரண்டனோ அப்படிங்கிற இன்ஜினியரை சந்திச்சேன். முழு பொருளாதார சுதந்திரத்தை அடைஞ்ச ஒரு பெரிய கோடீஸ்வரர்.
நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா? நான் அடக்க ஒடுக்கமா வாரத்துக்கு ஒரு முறை அவர் வீட்டுக்கு போவேன். கடமை உணர்ச்சியோட அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். இந்த பிஸ்னஸை வளர்க்கறதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் ஆல்ஃப்ரெண்டனோ கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நான் ஆல்ஃப்ரெண்டனோ கிட்ட ஆலோசனை கேட்க போன போது அவர் சொன்னார், என்னுடைய ஆலோசனையை நீ கேட்டேன்னா நான் உங்களை வட்டங்களை வரைய சொல்லுவேன், கோட் பண்ண சொல்லுவேன். அப்பதான் உண்மையாகவே அந்த நபர் மனப்பூர்வமா தன்னை இதில் ஈடுபடுத்திட்டு இருக்காரா இல்லையான்னு தெரியும். உதாரணத்துக்கு ஒருத்தரை நம்பர் 1ன்னு வச்சுப்போம். இந்த நம்பர் 1 பிளானை காட்டுறாரு. அப்போ நான் அவரோட பேருக்கு பக்கத்தில் ஏன்னு போட சொல்லுவேன். அப்பதான் அந்த நபர் பிளானை காட்டுறாரு அப்படின்னு எனக்கு தெரியும். அதோட அவர் சிடி மற்றும் புத்தகங்களோட ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருந்தாருன்னா நீங்கள் கேங்கிற எழுத்தையும் போடணும்னு விருப்பப்படுவேன். இது மட்டும் இல்லாமல் அவர் மாதம் 300 PV செஞ்சார்னா அவரோட பேருக்கு பக்கத்தில் கியூங்கிற எழுத்தையும் எழுத சொல்லுவேன். அதோட அவர் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டார்னா பக்கத்திலேயே ஜேங்கிற எழுத்தையும் எழுத சொல்லுவேன். அப்படி பார்க்கறச்சே ஒரு நபரோட பேர் பக்கத்தில் எழுத்துக்கள் ஏ, கே, கியூ, ஜேன்னு இருந்துச்சுன்னா அந்த நபர் உண்மையிலேயே இந்த பிசினஸ் மேல ஆர்வமா இருக்காருன்னு தெரிஞ்சுப்பேன். அதோட அவரு இந்த பிசினஸை வளர்க்க விருப்பப்படுறாருன்னு புரிஞ்சுப்பேன். உங்களோட அப்ளைன் கிட்ட ஆலோசனைக்காக போகும்போது நீங்க ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இது மாதிரி செய்யணும். இதுக்கப்புறம் வட்டங்கள் உங்க கூட பேச ஆரம்பிச்சிடும். எங்ககிட்ட மக்கள் ஆலோசனைக்காக வரும்பொழுது நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கேள்விகளை கேட்பேன், முடிவுகளை எடுக்கிறத அவங்க கையில் விட்டுடுவேன். நீங்க வட்டங்களை வெறுன பாருங்க, யார் என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. அதுல யாரு கூடயாவது 5-6 மீட்டிங்குகளை வச்சுக்க முடியுமான்னு பாருங்க. இந்த 5-6 மீட்டிங்குகளை அவங்க கூட நடத்தினப்புறம் மேலே தொடரணுமா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க. நண்பர்களே, உங்க அப்ளைன் கூட அடிக்கடி ஆலோசனை வச்சுக்கிறத வழக்கமா வச்சுக்கங்க. அப்படி நீங்க இந்த பிசினஸ்ல முன்னேறலைன்னா உங்க மருத்துவரான உங்க அப்ளைன் கிட்ட ஆலோசனை பெறுங்க. அப்படி இந்த பிசினஸ்ல உங்க வளர்ச்சி ரொம்பவே வேகமா இருந்தா அப்பவும் உங்க மருத்துவரான அப்ளைன் கிட்ட ஆலோசனை பெறுங்க. அவங்க உங்க ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத பார்க்கட்டும். உங்க அப்ளைன் கிட்ட இருந்து உங்களுடைய நேரங்களை எப்படி முதலீடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒவ்வொரு லெக்கு கூட செலவழிக்கிற நேரம், அதோட அந்த லெக்கை வளர்க்க எடுக்கிற முயற்சிக்கான நேரம் ஒவ்வொரு லெக்குக்கும் மாறுபடும். இதை உங்க அப்ளைன் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அடுத்த 3 மாசத்துல 12 பர்சனல் லெக்ஸை ஸ்பான்சர் செய்யறது தான் உங்க குறிக்கோளா இருக்கணும். அதாவது சராசரியா வாரத்துக்கு 1. அடுத்த 90 நாட்கள்ல 12 பர்சனல் லெக்ஸை ஸ்பான்சர் செய்யுங்க. இதை எப்படி செய்யணுங்கிறத உங்க அப்ளைன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்க கூட பேசிக்கிட்டு இருந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. காட் பிளஸ் யூ.